நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யார் போவார், யார் போவார்? இயேசுவை அறிவிக்க யார்
நேரம் நம்ம உட்காந்துருக்கோம், கடைசி சரணத்தை மட்டும் எழுந்துட்டு பாடும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், எழுந்துட்டு கடைசி சரணத்தை பாடும். பதவிகள் செல்வங்கள் தேடிடாதே, பரமனின் தவிப்பு உனக்கு எங்கே? அழைத்தவர் அழைக்கின்றார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அழைக்கின்றார். யார் போவார், யார் போவார், இயேசுவை அறிவிக்க யார் போவார்? இன்று இயேசுவை அறிவிக்க யார் போவார்? நான் போவேன், நான் போவேன், இயேசுவை அறிவிக்க நான் போவேன். இன்று இயேசுவை அறிவிக்க நான் போவேன், நான் போவேன். ஜனம் 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 ஜனம். நம்ம மத்தியில் அருமையான இந்த ஆண்டிற்கான சிறப்பு செய்தியாளராக இருந்திருக்கிற டாக்டர் ராஜேஷ் டத்தி அவங்க ஆண்டோடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் குறித்த நேரத்திற்குள்ளாக நாம் இந்த முதல் செஷனை முடிக்க இருக்கிறோம். அண்ணன் கரங்களிலே தருகிறேன். நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த முதல் நாள் மதியம் முதல் செய்திக்காக உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் கல்லூரியிலே ஆசிரியராக பணிபுரிந்த நேரம் ஜூனியர்ஸா யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு முந்தின லெக்சரை கொடுப்போம். அடுத்த பனிஷ்மெண்ட் சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ள ஒரு லெக்சரை கொடுப்போம். ஏன்னா இது 2 நேரம் தான் நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரம், அப்படிதானே? யாரும் தனியாக உட்காரக்கூடாது, யாராவது பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க, பிடிச்சி அவங்ககிட்ட சொல்லுங்க, இது கடினமான ஒரு நேரம். மத்திய பிரதேசம் கொஞ்சம் கஷ்டப்படுது, அதனால உத்தரப்பிரதேசம் வேலையே செய்ய மாட்டேங்குது. நான் எவ்வளவு தூரம் ப்ரீச் பண்றதுக்கு கஷ்டப்படுறேனோ அதோட கூடுதலா டபுள் கஷ்டம் உங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த நேரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த 3 நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கேம்பஸ் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு கேம்பஸ். இந்த ஜஸ்ட் அந்த லெஃப்ட் சைடு இந்த மலைப்பகுதியில் வந்துட்டு சாம் கமலேசன் அண்ணனுடைய ஒரு ஈவினிங் சந்தியாவை EU மினிஸ்ட்ரி மூலமாக வந்த நேரத்தில் அட்டென்ட் பண்ணி, அந்த நேரத்தில் தான் என்னுடைய ரட்சிப்பை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு நாள் 30 வருடத்துக்கு முன்னால 1996 அந்த நாட்களில் வந்து இந்த கேம்பஸ்ல வந்து என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த கேம்பஸ். அதனால அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் குடும்பமாக வந்திருக்கிறீர்கள், பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் அங்கங்கே யூத் மீட்டிங்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஜெபநிலையோடு இந்த இடத்துல இருந்து இந்த 3 நாட்கள் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
இன்னைக்கு 2 புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று பேட்ரிக் அண்ணனுடையது, இன்னொன்று சாம் அண்ணனுடைய, 2 பேருடைய புக்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 2 பேருடைய மெசேஜையும் கேட்டிருக்கிறேன். 2 பேரோட பழகக்கூடிய ஷார்ட்டாக பழகக்கூடியது, பேட்ரிக் அண்ணனுடைய அதிக நாட்கள் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்ல அழகாக காலையிலேருந்தே நிறைய கேட்டுக்கிட்டே வர்றோம். இப்போ பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க போறீங்க. அவங்ககிட்ட பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, உங்க புக்கு எழுதுனா என்ன எழுத போறாங்க அப்படின்னு கேளுங்க பார்ப்போம். நிறைய பேர் கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு முகாமில் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது தேவ மனுஷர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது கேட்கும்போது நாம் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன வைத்திருக்கிறீர், என்னையும் ஒரு சாதனையாளனாக மாற்ற முடியுமா? இந்த நிறைய பேருக்கு இங்கிருந்து எனக்கு பார்த்தா நிறைய பேர் என்ன மாதிரி வெள்ளை முடிய கருப்பாக்கி இருப்போம், ஆனா நிறைய வெள்ளை முடி தெரியுது இங்க இருந்து. நீங்க ஒருவேளை யோசிப்பீங்க, பிரதர் என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு எண்ட் ஆஃப் த டே நாங்க உட்காந்து ஜோம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சிடி ஸ்டட் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போன வயசு 58. 58 வயசுல தான் அவர் புதுசா ஒரு கண்ட்ரியை தேடி அவர் போயிருக்கிறாரு. அப்போ இந்த வெள்ளையான மக்கள், பாதி வெள்ளையான மக்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் இந்த இடத்துல. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு இந்த ஒரு அரை மணி நேரம் உங்களோடு நான் நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன். ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு நம்ம அதுக்கு மேல உன்னை கூப்பிட்டாருன்னு போகும்போது சில தயாரிப்புகள், நாம் சில ஏரியாஸ்ல நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில ஃபவுண்டேஷன்ஸை சரியா போட்டாதான் சரியா வீடு கட்ட முடியும். அதனால இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய அஸ்திபாரத்தை நான் சரியாக போட்டால் மாத்திரம்தான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்ய முடியும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த முதல் செஷன்ல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4 நாட்கள் 4 நேரம் நான் உங்களோடு பேசுவேன். கடைசி நேரத்தில் இந்த இடத்துல இருந்து போகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைக்கிற ஒரு டிஃபைன்டு பொசிஷனை, ஒரு ஆண்டவர் எனக்காக வைத்த ஒரு இடத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை செய்கிறதற்கு ஒப்பு கொடுத்து தான் இங்கிருந்து போவோம் என்பதில் எனக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை சகோதரி பின்னால மைக்ல வாசிப்பாங்க. வாசிங்கம்மா. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும். போதுமா ஒரு நிமிஷம். உன்னை சிருஷ்டித்தவர், முதல்ல ஆண்டவர் என்ன நம்மளை பண்ணியிருக்கிறாரு? He has created us. ஆண்டவர் நம்மளை உருவாக்கி விட்டாரு. இந்த உருவாக்குன ஆண்டவர் அங்கே நிப்பாட்டுறது கிடையாது. உடனே அடுத்த ஒரு வார்த்தை அங்க சொல்லி இருக்கு. வாசிங்கம்மா. இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்ன சிருஷ்டித்து அதுக்கப்புறம் உருவாக்குறாராம். சிருஷ்டிக்கிற ஆண்டவர் முதல்ல he created, அதுக்கப்புறம் உருவாக்குறது என்ன செய்கிறாராம்? சின்ன சின்ன காரியத்துல இங்க தட்டி அங்க தட்டி இங்க வெட்டி அங்க வெட்டி நம்மளை உருவாக்கி கொண்டு வருகிற ஒரு ஆண்டவராம். இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஆண்டவர் என்னெல்லாம் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ணுகிறாரு. நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? நம்மளை உருவாக்கி நம்மளை அப்படியே எந்தெந்த இடத்துல நம்ம மாறணுமோ மாத்தி மாத்தி கொண்டு கொண்டே இருக்கிறார். அது 2 காரியம். அடுத்து வாசிங்கம்மா. பயப்படாதே. உடனே என்ன வருது? நிறைய நேரத்துல நம்முடைய ஊழியத்துல எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியுமா, இதற்கு எனக்கு தகுதி இருக்குதா? இந்த ஆடியோ சிஸ்டம் கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் கூட கொடுக்குறீங்களா? எக்கோ கொஞ்சம் குறைச்சிட்டு. ஓகே. அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? மக்களை, நம்ம மற்ற மக்களை பார்த்து நமக்கு ஒரு பயம் வந்துருது. நமக்கு அதிகமான பயம் நமக்கு வருது. இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பயம் வரும்போது நம்ம சில நேரத்துல போக மாட்டோம், முன்னால் நிக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை. அடுத்து சொல்லுங்க, அடுத்து வாசிங்கம்மா. உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை நான் என்ன செய்கிறேன்? மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் நம்மளை ரிடீம், ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கொண்டு. வாசிங்க தொடர்ந்து. உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறான். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா என்னுடைய பெயரை சொல்லும் போது அவங்க சொன்னாங்க ராஜேஷ் டத்தி அப்படின்னு சொன்னாங்க. அது நாகர்கோவில் பட்டணத்துல வந்த ஒரு மிஷினரி. டதின்னு சொல்லுவாங்க, டத்தின்னு சொல்லுவாங்க. வட இந்தியால போனா துத்தேன்னுவானுங்க, அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியாது.
நீங்க வட இந்தியாவில் இருக்கிற நிறைய மக்கள், ஒருவேளை இருக்கிற மிஷனரிஸ் உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட பேர் என்னன்னு கேட்பாங்க. பேர் என்னன்னு கேட்ட உடனே நம்ம பேர் சொன்ன உடனே அட்னாவ் காய், மராட்டியிலனாக்கா அட்னாவ் காயின்வாங்க. உன்னுடைய சர்நேம் என்ன அப்படின்வான். இந்த சர்நேம் சொல்லும் போது தான் அவனுக்கு கரெக்டா தெரியும் நீ எந்த ஊருக்காரன், உன்னுடைய ஜாதி என்னது, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்னது, உன்னுடைய தொழில் என்னது, இதெல்லாம் அப்படியே சரித்திரத்தை எடுத்துருவாங்க. இந்த குல்கர்ணின்னு சொன்னா அதுக்கு ஒரு உண்டு, பட்டேல் அப்படின்னு சொன்னா குஜராத்தில் வந்துட்டு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்போ உடனே பேருன்னு சொல்லுவான், உடனே சர்நேம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு டெண்டுல்ன்ற இடத்துல உள்ளவங்க, வென் சர்க்கார், இந்த மாதிரி இதெல்லாம் சர்நேம். சர்நேம் வச்சு பாத்தீங்கன்னாக்கா நிறைய காரியங்கள் அதோடு கூட வரும். இதுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரை கொடுத்து, அந்த பேரை சொல்லி ஐ எம் a born again believer, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்ட ஒரு சர்நேம் நமக்கு ஆண்டவர் நமக்கு அழகாக தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை முழுவதுமா நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதுக்கப்புறம் உடனே நிறைய ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த ப்ராமிஸ்க்கெல்லாம் இன்னைக்கு வரல. ப்ராமிஸ்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நாளைக்கோ நாளை கழிச்சோ எப்போது நமக்கு இந்த ப்ராமிஸை பார்க்கக்கூடிய சூழ்நிலைன்னா நம்ம அந்த ப்ராமிஸ்க்கு வரலாம். ஆனா இங்க அதிகமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் 22வது வசனத்திலும் 23வது வசனத்திலும் எழுதி இருக்குது. ஏசாயா 43, 22, 23 வாசிக்கமா. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இதெல்லாம் ஆண்டவர் விசுவாசிகளுக்கு, இஸ்ரவேலுக்கு, தெரிந்து கொண்ட யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ என் பிள்ளைதான், நான் உன்னை ரட்சிப்பு கொண்டு வந்துட்டேன், உன்னை என்னோட கூட வச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை சொல்றாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கையை பிடிங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நல்ல விசுவாசி தான். சத்தம் சிலவங்களுக்கு சத்தம். ஆம்பளை யாருமே கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. எது சண்டை போட்டு வந்தீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நல்ல விசுவாசி தான், கொஞ்சம் குறைகள் இருக்கு, அதை இன்னைக்கு தெளிவாக பார்ப்போமான்னு கேளுங்க. ஏன்னா இதை நம்ம கரெக்டாக பார்த்து கொண்டு வந்துட்டோம்னாக்கா வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வசனம் கேட்கும்போது வந்துட்டு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் இருக்கும் நமக்கு. அதை அப்படியே எதிர்பார்த்து ஓகே ஆண்டவர் நம்ம சொல்லுகிறது விழணும்னா, சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபவுண்டேஷன் வந்து கல் பிடிச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அது ஏற்றுக்காது, பில்டிங்கை ஏற்றுக்காமல் அப்படியே ஸ்டெப்பாக நிற்கும். ஆனால் இதெல்லாம் சரிய காரியம் நம்ம கரெக்டாக பார்க்கணும். முதல்ல எனக்கு ஆண்டவர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாரு, நீ என்னை தேடவில்லை. ஓகே வாசிங்கம்மா, தொடர்ந்து இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய், மனம் சலித்து போனாய். ஓகே, you got so frustrated with me. அடுத்து வாசிங்கம்மா. உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, அடுத்து உன் பலியினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. ஆண்டவர் வந்துட்டு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு சொல்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாரு, நீ நல்லா ஊழியம் செய்கிற, ஆனா எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இது ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து எழுதுகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன்ல ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க உடனே சொல்லுவீங்களா இருக்கும், பிரதர் இதெல்லாம் கொஞ்சம் கூட புரியுறது மாதிரி சொல்லுங்களா. இது வந்துட்டு எப்படி நடைமுறையாக நம்ம எப்படி வைக்க வேண்டும். ஒரு விசுவாசியாக இருக்கிற நமக்கு 6 காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் செய்தாகணும். ஜெபமும் விண்ணப்ப ஜெபமும், வேத வாசிப்பும் வேத தியானமும், துதியும் ஆராதனையும் செய்தாகணும். சரி, என் பின்னால சொல்லுங்க பாப்போம். ஜெபம், எல்லாம் சத்தமா, ஜெபம், விண்ணப்ப ஜெபம். நிறைய பேர் போய் காசு கலெக்ட் பண்ணி அடிச்சு கிளப்பிடுவோம். போய் வீடு வீடா ஏறி நம்ம காசு கலெக்ட் பண்ணிடுவோம். ஆனா உங்க ஜெப வாழ்க்கை எப்படின்னு கேட்டோம்னாக்கா அது இருக்கவே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. வந்த உடனே காணிக்க கொடுத்துருவோம் சிலவர். ஆனா உங்க ஜெப வாழ்க்கை எப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரோடு உள்ள கம்யூனிகேஷன். ஆண்டவர் இவங்களை பார்த்து உங்ககிட்ட சொல்றாரு, என்னது எப்ப உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கம்பா, ரொம்ப சந்தோஷம், ஆனா உங்ககிட்ட சில குறைகள் எனக்கு இருக்கு. என்ன குறை, நீ என்ன கூப்பிடலப்பா, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல என்ன கூப்பிடல, நீ திறப்பின் வாசல்ல நின்று எனக்காக ஜெபிக்கல, என்னோடு கூட நீ விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கல. 2 கேட்கிறாரு. சிலவங்க சொல்லுவீங்க, அண்ணா நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் ஜெபக்குழு நடத்துறேன், நாளைக்கு அந்த காரியத்துக்கு நம்ம பார்ப்போம் ஆழமாக. சிலவங்க சொல்லுவீங்களா இருக்கும். ஆனா how is your personal walk with God? 4 பேர் சேர்ந்து நல்லா ஜெபிச்சிருவோம், வீடு வீடா போய் சேர்ந்து ஜெபிப்போம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோட தொடர்பு எப்படி இருக்குது கேள்வி.
மூன்றாவது என்னது? வேத வாசிப்பு, வேத தியானம். எத்தனை பேர் வேத புஸ்தகத்தை எத்தனை முறை வாசித்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை ஜெனிசிஸ் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை இடம் வாசித்து முடித்திருக்கிறோம்? ஐயா, இந்த ஃபவுண்டேஷன் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால் பேர் சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு கையில வல்லமையான ஒரு ஆயுதமாக நீங்களும் நானும் இருக்க முடியாது. உங்க வீட்டுல பிள்ளைங்க எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறாங்க? உங்க கணவர் எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறார்? உங்க மனைவி எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறாங்க? இதுதான் ஆண்டவர் அவர்களை கொடுத்து சொல்கிறார். நாங்க எங்க குடும்பம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டா இருக்குதா? அதுல காரியங்கள் சரியா இருக்கணும். துதியும் ஆராதனையும் தனிப்பட்ட வாழ்க்கையில. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, இந்த 6 லிஸ்ட்ல எதெல்லாம் சரியா பண்றீங்கன்னு கேளுங்க. சிலவங்க தனியா 2 சேர் அந்த பக்கம் 2 சேர் இந்த பக்கம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைய. இந்த நாள்ல இந்த இடத்துல வந்தது, நீங்க ஒருவேளை சொல்லுவீங்க அந்த காலத்துல நான் பைபிள் வாசிப்பேன். ஆண்டவர் கேட்கறது இந்த காலத்துல, how is your personal walk with God? ஆண்டவரோடு அனுதினமும் நடக்கிற, அதான் ஆண்டவர் முதல் கம்ப்ளைண்டா சொல்றாரு. நீ என்ன கூப்பிடலப்பா, ஒன்னுகிட்ட எனக்கு பலி செலுத்தலப்பா. நீ ஊழியம் நிறைய செய்கிறோம். பக்கத்துல உன் கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு காரியம் தெளிவா நீங்க சொல்லணும். உன் ஊழியம் ரெண்டாவது, முதல்ல நீ ஆண்டவருக்கு வேணும். மினிஸ்ட்ரி இஸ் நாட் an alternate. நம்ம செய்கிற ஊழியம் நாம் கர்த்தரோடு உள்ள உறவுக்கு ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. இதை மாத்தி அதை செய்திடலாம். ஒருவேளை எல்லாரும் சொல்லுவாங்களா இருக்கும், இவங்க இந்த FMBBல உள்ள இந்த பிரேசல் இவங்க நடத்துறாங்க, அந்த பிரேசல் 10 பிரேசல் நடத்துவீங்களா இருக்கும். நிறைய இடத்துல போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவீங்களா இருக்கும். கை நிறைய சம்பாதிக்கிறதுல முக்காவாசி கொடுப்பீங்களா இருக்கும் ஊழியத்துக்கு. பட் அது ஒரு நாளும் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்புக்கு ஒரு மாற்று இணை ஆகாது. அதை தெளிவாய் ஆண்டவர் நம்மிடத்துல பேச விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தை கர்த்தரோடு உள்ள தொடர்புக்கு ஈடு இணையாக வைக்க முடியாது. அதை செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மத்தியான வேளையில இதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆனா நீங்க என்ன பெர்ஃபெக்டா அப்படின்னு. ஒரு நாள் பீகார்ல இருக்கும்போது நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய ஊழியம். காலையில் இருந்துச்சாச்சு, நமக்கு நிறைய ஹோல்சேல் பிரேயர் இருக்கும் தெரியுமில்ல? ஹோல்சேல் பிரேயர் தெரியுமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுசும் உடைய பாத்திரத்தில் இருக்கிற இயேசு நாமத்தில் ஆமேன், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவோம். அப்படி கட்டில் அப்படியே உட்காந்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியாச்சு. பைபிள் வாசிக்கிறதுக்கு ஐயோ இவ போட்டு எதை வாசிக்கிட்டு இருக்கிறது, டக்குன்னு எடுத்தாச்சு, போய் குளிச்சு எல்லாம் சரியாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, பேக் எடுத்து நான் ஆஃபீஸுக்கு கிளம்பி படியில் கீழே வர்றேன். வரும்போது மனசுக்குள்ளாத ஒரு உணர்த்துதல். அந்த உணர்த்துதல் என்னன்னா, டே முட்டாள் எங்கடா போற? ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. சத்தம் எப்படி இருக்குது? டே முட்டாள் எங்க போற? நம்ம என்ன சொல்லணும்? ஊழியத்துக்கு போறோம், பீகார்ல ஊழியம் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம பெருமையா சொல்லக்கூடிய காரியம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், முட்டாள் எங்க போற அப்படின்னு. இப்ப எனக்கு பிரச்சனை, ஊழியத்துக்கு முன்னால போகணுமா அல்லது திருப்பி வீட்டுக்கு போகணுமான்னு. திருப்பி வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை? திருப்பி வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை? மனைவி இப்ப கேட்பா, எதுக்கு ஏன் திரும்பி வந்தேன்னு. அப்ப மனைவிட்ட என்ன சொல்லணும்? நான் திருப்பி போகும்போது மனைவி கேட்கிறேன், என்னப்பா இப்பதான் கீழே போனீங்க, எதுக்கு திருப்பி வந்தீங்கன்னு. நான் அவட்ட சொன்னேன், ஆண்டவர் முட்டாள்னு கூப்பிட்டார், அதான் திரும்பி வந்திருக்கேன். நேர ரூம்குள்ள போனேன். போயிட்டு உட்கார்ந்து ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள நேரத்தை செலவு செய்து ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி போறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்களா, நீங்க முட்டாளா அறிவாளியான்னு கேளுங்க. என்ன பதில் வந்துச்சு? அப்பப்பத்தைக்கு முட்டாளாயிருவோம், அப்படிதானே? இந்த 3 நாட்கள் இந்த ஃபவுண்டேஷனை சரி பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஹோம்வொர்க், இந்த வீட்டில் உள்ள இந்த காரியத்தை நம்ம சரியா செய்துட்டோம்னா பணமும் தானா வரும், மக்களும் தானா வருவார்கள், சிரமம் இல்லாம ஊழியத்தை செய்ய முடியும். இதை விட்டுட்டு நீங்க ஊழியத்தை செய்ய போனீங்கன்னா கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி இருக்கும். இங்க ஒருவேளை சில பேர் நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க பேசிருப்பீங்களா இருக்கும், ஏன் என் ஊழியத்துல கனிகள் இல்லை, ஏன் என் ஊழியத்துல நான் இத்தனை காரியம் செய்தாலும் என் பர்சனல் வாழ்க்கை அடி வாங்குது, என் பிள்ளைகள் தருதலையா போயிட்டு இருக்கிறான். இங்க நிறைய ஊழியத்துல இருக்கிற பெற்றோருக்கு பிள்ளைகள் ஒருத்தரும் உள்ள நிக்க மாட்டான். ஜெபத்தை கூப்பிட்டா பிள்ளைகள் வரமாட்டான். எத்தனை பேர் இங்க வாலிப கூட்டத்துல உங்க பிள்ளைகளை கூட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் கடினமாக உட்கார்ந்து இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதற்கு நாம இடம் கொடுக்காததுனால.
என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. யுவர் பர்சனல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன கூப்பிடலப்பா, நீ எனக்கு பலி செலுத்தல. பர்சனலா பேசுறாரு யாக்கோபுட்ட. உன்னை கூப்பிட்டுருக்கேன், பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன். and I want to have a connection with you. உன்னோடு ஒரு தொடர்பை வைத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். நீ உன்னை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை செய்கிறதற்கு ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. முதல் காரியம், ஃபவுண்டேஷன் என்னது? நீ என்னை கூப்பிடு, நீ எனக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்து. இந்த 6 காரியத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்க கூட இருக்கிற மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வா வா வந்து ஜோமனு ஊழியத்துக்கு போ, அங்க போன்னு சொல்றதுக்கு முந்தி நீ ஆண்டவரோடு நடக்கிறாயா? ஆண்டவர் உன்னை நோக்கி, உன்னை பார்த்து உன்னிலே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நீ நடக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால ஊழியர்களை உருவாக்கும் போது, மற்ற விசுவாசிகளை உருவாக்கும் போது, அவர்களை ஊழியத்திற்கு தயார்படுத்துவதற்கு ஈடாக அவர்கள் ஆண்டவரோடு நடக்கிறதற்கு அவர்களை தயார்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை செய்கிறதற்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. முதல் காரியம் என்னது? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலி, ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டிய காரியங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கிற காரியங்களிலே நாம் சரியாக இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. முதல் காரியம். இரண்டாவது காரியம், அந்த 22வது வசனத்தை இன்னொருக்கா வாசிங்கம்மா. மைக் ஆன் பண்ணுங்க தம்பி, வாசிங்க. 22வது வசனம் ஆன் பண்ணியே வச்சிருங்கம்மா, வாசிங்க. வாசிங்கம்மா 22 திருப்பி ஒருக்கா வாசிங்க. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மன சஞ்சலித்து போனாய். மனம் சலித்து போனாய். நல்ல கூட்டத்துல இருக்கவங்க அழகா சொல்றாங்க. உட்காருங்க சிஸ்டர். மன சலித்து போனாய். என்ன செய்றாங்க? என்ன செய்தாங்களா? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, மன சலிப்புனா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. சிலவங்க சொல்றது கேட்கறது, எங்களுக்கு வாழ்க்கையே மனசலிப்பு தான் பிரதர். நீங்க இந்த போன வாரம், போன மாசம், போன ஒரு 2-3 மாசம்லாம் அந்த வீட்டில் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இந்த மனசலிப்புன்ற வார்த்தை, தட் இஸ் யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்ன பிரதர், ப்ரேயர் கூப்பிட்டா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். சொல்றோம்ல, ப்ரேயர் கூப்பிட்டா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அப்புறம் சொல்லுவோம், பிரதர் பாருங்க லேட்டா வந்துட்டு இருக்கான். ஒரு ஆளை இன்சார்ஜா போட்டிருக்காங்க, ஒரு காசு போடாது. என்னது மனசலிப்பு வருது. அந்த சர்ச்சுக்கு போனோமா, அந்த சர்ச்சில் உள்ளே விட மாட்டாங்க. மனசலிப்பு வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சதுக்கு அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் ஆண்டவர் என்ன கம்ப்ளைண்ட்? மனசலிப்பு வருமானு கேளுங்க. சரி, இப்ப நான் இன்னொன்று கொஞ்சம் கூட அடுத்த லெவல்ல கேட்கிறேன். உங்க வீட்டுக்காரரு அல்லது வீட்டுக்கார அம்மாவை குறிச்சு மனசலிப்பு இருக்கான்னு கேளுங்க. ஐயோ பிரதர், நான் ஊழியம் நல்லா செய்யணும்னு இருக்கேன், எங்க வீட்டுக்காரரு ஐயோ ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, மனசலிப்பு. அதான பைபிள் என்ன சொல்லி இருக்குது? நம்ம என்ன செய்கிறோமா, ஆண்டவரை பார்த்து மனசலிக்கிறோமா. ஏன்னா வீட்டுக்காரர் யாரு கொடுத்தது? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. உனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஐயோ இப்படி ஒரு பிள்ளை பிரதர், என்ன பிரதர். நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, வார்த்தைகளில, எண்ணங்களில வருகிற காரியங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நம்ம என்ன செய்தோமா, அவரை பார்த்து என்ன செய்தோமா, மனம் சலிச்சு போயிட்டோமா. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பேரை சொல்லி அழைத்த ஆண்டவருக்கு நாம பயன்பட வேணும்னா முதல்ல இந்த மனசலிப்பு வாழ்க்கையில இருந்து மாறி போகணும். இதுக்கு அழகா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி தரேன். அழகா நமக்கு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. நான் பிலிப்பியர், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப பக்கத்துல உள்ளவங்க பார்த்து கேளுங்களா, எல்லாம் நன்மைக்கு ஏதுவா தானே இருக்கு? சொல்லுங்க ஐயா, தயவு செய்து பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு ஏதுவா தானே இருக்கு?
பிற ஏன் இந்த சலிப்பு? நம்முடைய ஊழியத்துல ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், என்னுடைய தாயார் வந்துட்டு என்னுடைய தகப்பனாருடைய ரட்சிப்புக்காக 27 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் என்னுடைய தாயுடைய வார்த்தையில ஒரு சலிப்பு ஏற்பட்டதே கிடையாது. வந்துருவாங்கப்பா, வந்துருவாங்க ரீகமிட் பண்றதுக்கு. அப்ப முதல்ல நல்ல ஊழியத்தில் இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சில சூழ்நிலையில பேக்ஸ்லைட் ஆயிட்டாங்க. அதனால 27 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த 27 வருஷமும் தான் செய்கிற ஊழியத்தை சந்தோஷமாக செய்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்கப்பா, என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, வந்தாங்க, காட் brought பேக். அப்போ என்ன ஆகுது, நம்முடைய வாழ்க்கையில் சலிப்பு வரும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபை பேரை சொல்லி அழைத்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ என்னை பார்த்து சலிப்படைந்திருக்கிற, நம்மை குறித்து சலிப்பு, நான் ஏன் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய ஊழியத்தை குறித்து சலிப்பு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து சலிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய இடத்தை குறித்து ஒரு சலிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைவர்களை குறித்து ஒரு சலிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. இது எல்லாமே எங்க கனெக்ட் ஆகும்னாக்க, இட் இஸ் கனெக்டட் டு காட். என்னைக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தா, அதான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, எங்க இருக்கிறோமோ எல்லாம் நன்மைக்கு தான். அந்த நன்மையான காரியம் நம்ம கையில இருக்கும்போது இதை விட்டுக்கிட்டு நம்ம சலிப்படைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அது ஆசீர்வாத குறைச்சலை கொண்டு வரும். பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாமல் போய்விடும். ஆண்டவர் நம்மளோடு இந்த மத்தியான வேளையில பேசுவாராக. முதல் காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவருக்கு நமக்குள்ள பர்சனல் வாக். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்த, ஒருவேளை நீங்க அதில் குறைவுபட்டிருந்தோம்னா டோன்ட் ஃபீல் கில்ட்டி. அதுக்காக குற்றப்படுத்துவதற்காக வரவில்லை. ஓகே ஆண்டவரே, இந்த 3 நாள் முகாமுக்கு வந்தது ஒரு நோக்கம் உண்டு, ஏன்னா நான் ரீகமிட் பண்ணி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது காரியம் என்னது, டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், சலிப்படைந்து விடாதீர்கள். அந்த சலிப்படைந்து போகிற மனுஷனை குறித்து சாதனையாளனாக மாற முடியாது. ஏன்னா சில சூழ்நிலைகள் ஏன் இருக்கு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய கேலண்டர்ல அது அழகா நடந்துருயா. ஒருவேளை எங்க அம்மா எங்க அப்பா ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா 27 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல அப்படியே ஒரு விரக்தியோட இருப்பீர்களானால் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல திருப்பி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இன்றிலிருந்து நான் உண்மை, நான் மன சஞ்சலமடைய நான் விடமாட்டேன் ஆண்டவரே, சலிப்படைய விடமாட்டேன் ஆண்டவரே, உண்மை நோக்கி நான் சலிப்பான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்போம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக ஒரு காரியம் வாசிக்கலாம். 24வது வசனம் வாசிங்கம்மா. நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தி ஆக்காமலும் உன் பாவங்களினாலே என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். பாவங்களினால் சங்கடப்படுத்தின, உன்னுடைய அக்கிரமங்களினால் நீ என்னை வருத்தப்படுத்தினாய். மூன்றாவது காரியம், ஊழியத்தில் இருக்கிற நாம், அழைக்கப்பட்ட நாம் பாவம் செய்து நாம் ஆண்டவரை சஞ்சலப்படுத்த முடியும். யதார்த்தமாக வேகமாக 3 பைபிள் உள்ள காரியங்களை, மனுஷர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் ஜெபத்தில் வழிநடத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமம் 32:19. வாசிங்கம்மா. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாய். என்ன வருது மோசேக்கு? கோபம் மூண்டவனாகி. எல்லாம் என் பின்னாடி சொல்லுங்க பாப்போம். மோசேக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து போடுறான். இந்த கையில இருந்த பலகை 10 கட்டளை யாரு கொடுத்தது? இங்க பாவம் செய்கிறது யாரு? மற்ற மக்கள். இவனுக்கு கோபம் வருது. கோபம் வரும்போது ஆண்டவர் அழகா கையில கொடுத்த ஒரு ஊழியத்திற்கான ஒரு சாதனத்தை என்ன செய்கிறான்? போட்டு உடைக்கிறான். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை போட்டு உடைக்கிறான். உடைச்சிட்டு என்ன செய்கிறார்? வாசிங்க அடுத்து. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து அரைச்சு
தண்ணீரின் மேல் தூவி ஆ, அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இது தேவையா? இதெல்லாம் தேவையான்ற ஆண்டவர் அப்பதான் கொடுத்து கையில அனுப்பி விடுறாரு. ஆண்டவர் இப்படி போட்டு உடைக்கணும்னாக்க எதுக்கு கையில கொடுத்து விடணும்? இப்ப என்ன ஆகுது ஊழியத்துல சில நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்க சில மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு கான்டெக்ட்ல ஊழியம் செய்கிறவங்க தான். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு மீட்டிங் இங்க பண்ணுவோம், அங்க பண்ணுவோம். யாராவது ஒருத்தன் வந்தா எத்தனை நேரம் சொல்லி கேட்கல போட்டு அட்டி அடிச்சு நொறுக்கிடுவோம். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க பார்ப்போம், கோவம் வருமானு கேளுங்க. இதுக்கு நம்ம ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருவோம். இது பக்தினால் ஆகிற கோபம். பக்கத்துல சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்தினால தேவையில்லாம கோவப்படாதீங்க. சொல்லுங்க பார்ப்போம். சில லீடர்ஸ் எல்லாம் உங்க கீழே கையில கொடுத்துருக்கிற மக்களை போட்டு கொன்னுடுறீங்க. டோன்ட் டூ தட். அதை செய்யாதீங்க ஐயா. இந்த காரியத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு மனுஷிகமா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமா ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணி பாருங்க. கர்த்தர் அழகா 10 கட்டளை அவன் கூட இருந்துட்டு எத்தனை நாள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய காரியத்துல இருந்து வாங்கி கொண்டு வர்றான். இந்த மக்கள் தப்பு பண்ண உடனே என்ன செய்யறான்? கோவம் வருது. கோவம் வந்தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிடறான். நிறைய பேர் என்ன செய்கிறீங்க? ஊழியத்தில் நீங்கள் செய்கிற கோபம், நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை ஊழியத்தின் நிமித்தம் அதை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள். Don't do that. Don't do that. ஆண்டவர் கொடுப்பார் பனிஷ்மெண்ட். பூமி ரெண்டா பிரிஞ்சு உள்ள போவான். அது that is a different matter. அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நம்ம நேரத்தில் என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய நான் ஊழியத்துக்கு கூப்பிட்டேன். சில நேரத்தில் சிலவங்களை பைபிள் ஸ்டடி கூப்பிடுவோம், வரமாட்டான். உடனே இங்கிருந்து சொல்லுவோம், பிரதர் குடும்பத்தில் சாபம் வந்துடும், ஒழுங்கா வந்துருங்கன்னு. ஷோ மிரட்டி, எதுக்கு மிரட்டி நீங்க ஊழியத்தை பண்ணணும்? அப்ப என்ன ஆகுதுங்க? ஆண்டவர் வந்துட்டு நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்ன விரும்புகிறாரு? எப்ப பாவம் செய்யாத. அப்ப எதுக்குப்பா இது? இந்த ஒரு குணம் என்ன ஆகுது? அவனை கானானுக்கு போக விடாம மாற்றி விடுகிறது. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரன். ஆண்டவரை முகமுகமாக தரிசித்த ஒரு மனுஷன், அவனுடைய ஒரு கேரக்டர்னால. உங்களுடைய கேரக்டர் என்ன? கோபம் மட்டும் இல்ல, சிலவங்களுக்கு வந்து என்னென்ன காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்களோ, ஜென்ம சுவாபங்கள் கிரியை செய்கிறதோ, அந்த காரியத்தை நம்ம எடுத்து விட்டு நம்ம வாழ்க்கையிலிருந்து மாற்றும் போது மட்டும்தான் நீங்களும் நானும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும். கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளை, அதை செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதே கோபம் தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், மலையை பார்த்து பேசுன்றாரு. இவன் கம்பட்டு அடிக்கிறான் கோபம். என்ன ஆகுது? ஆண்டவர் தன்னுடைய சொன்ன காரியத்தை செய்கிறார், ஊழியம் நடக்குது. பட் ஆனால் பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அவனுக்கு கொண்டு வருகிறது. அவன் போய் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு கானானை அவன் சுதந்திரிக்க முடியாமல் போய் விடுகிறது. பிகாஸ் he didn't take care of his character building. தன்னுடைய உள்ளான மனுஷனை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்கள் இருக்கணும். அவர்கிட்ட இருக்கிற சாந்த குணங்கள் நம்ம இடத்துல இருக்கணும். இது நிறைய நேரத்தில் கஷ்டம் தான் நமக்கு. ஒரு பெரிய டீமை நம்ம இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் நம்ம இருக்கும்போது நம்முடைய கடினமான காரியங்கள் மக்களை உடைத்து விடும். தட் இஸ் unnecessary. அது தேவையில்லாதது. அதை சில மக்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தது உண்மைதான், நீ ஊழியத்தில் இருக்கிறது உண்மைதான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணது உண்மைதான், ஓடி ஓடி உழைத்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டே பார்த்து கேட்கிறார். ஒரு மோசைக்கு ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை சொல்லவே இல்லை, உன் கையில் உள்ளது எரின்னு சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அதை தண்ணியில கலக்கி, என்ன இட்ஸ் ஆல் ஆங்கர், கோபம். அதை விட்டு விடுகிறதற்கு ஆண்டவர். உங்களுக்கு எந்த ஒரு பலவீனம் இருக்கு எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் இருக்கும்போது நடக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் இன்னும் என்னை மாற்றிக்கொள்வதற்கு எதை நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி நம்ம கேட்போம். அதை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனம். அனனியா சப்பீராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் 5:1-2. அப்போஸ்தலர் 5:1-2. அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இங்கிலீஷ்ல அழகா சொல்லி இருக்குது, they sold a piece of land. ஒரு சின்ன துண்டு லேண்டை தான் வித்தாங்க. ஓகே, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்க நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊழியத்தில் நேரடியாகவோ மறைமுகமாக நம்ம இன்வால்வ் பண்ணவங்க.
இந்த 2 பேருடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே மெஸ்அப் பண்ணாங்க, எங்கே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாயிருச்சு? சொந்த பணத்தை விற்று, சொந்த லேண்டை விற்று சாபத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆண்டவர் யாரையா அவங்கள பார்த்து சொன்னாங்களா? நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊழியத்தில் சில காரியங்கள் நம்ம செய்யும்போது நம்மளுடைய இன்டெகிரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளோட இன்டெகிரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அநேக நேரத்தில் ப்ரொமோஷன்ஸில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற நம்ம மக்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் பணத்தை வாங்குவோம், வாங்கிட்டு ஒரு 2 நாள் கையில் ரொட்டேட் பண்ணிடுவோம், ஒரு வாரம் கையில் வச்சுருப்போம். இது நிறைய இடத்துல ஊழியத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். நம்ம எல்லாரும் ஓப்பனாக நம்ம சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வசனத்தின் நிலையில் நம்ம பார்க்குற எந்த ஒரு தப்பும் கிடையாது. நாளைக்கு அங்கே தானே கொடுக்க போகிறோம், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரொட்டேட் பண்ணிடுவோம். என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் சொந்த காசு தான். சொந்த காசில் வந்து அவங்க என்ன செய்திருக்கணும், அவங்க கேட்பாங்க, யாராவது ஒரு லீடர் உங்ககிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு, பிரேசல் நடத்துனீங்களா? நடத்திட்டேன்ருவோம். ஆனால் யாருமே வந்திருக்க மாட்டோம், நடத்தியிருக்க மாட்டோம். அண்ணன் கேட்குறாங்க அப்படின்னு நம்மளே தனியாக உட்காந்து ஜோம் பண்ணிட்டு முடிச்சிருப்போம். இதெல்லாம் என்னது, சின்ன சின்ன காரியங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோடு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி கேளுங்க பார்ப்போம். சின்ன சின்ன போய் சொல்லுவீங்களான்னு கேளுங்க, கேளுங்க கேளுங்க. சின்ன சின்ன போய் சொல்லுவீங்களா கேளுங்க. சிலவங்க யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, பக்கத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்டிஃபாக தான் உட்காந்துருக்கீங்க. ஒரே ப்ரேசர்லேருந்து வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எத்தனை பொய் சொன்னோமோ அவங்க நல்லா தெரியும். ஒரு சின்ன பொய் தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லை, சொந்த காசு தான். அதில் எதுக்கு அவங்க வைக்கணும்? ஆண்டவர் நமக்கு இந்த மத்தியான வேளையில் நம்மளோடு பேசுகிறார். இதான் என்ன செய்கிறார், நம்ம ஊழியத்தில் நம்ம நிற்கும் போது பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னுடைய பாவத்தினாலையும் உன்னுடைய அக்கிரமத்தினாலையும் நீ என்னை விசனப்படுத்தினாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மத்தியான வேளையில் நம்மளை திரும்பி பார்க்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3 காரியங்கள் நம்ம தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்களோடு பேசினார். முதல்ல என்னது, ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவரை நம்ம கூப்பிடணும், பர்சனல் வாக் வித் காட், பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப ஜபத்தை தனிப்பட்ட ஜபத்திற்கு ஈடாக மாற்றி விடாதீர்கள். சில அப்பாமார் நிறைய நல்ல புருஷர்கள் இருக்காங்க, அதை எல்லாத்தையும் இந்த ப்ரேயர்லாம் மனைவிக்கு வித்துருவாங்க. ஏமா நீ பண்ணிருன்னுவாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, தயவுசெய்து அது பண்ணாதீங்க. பிள்ளைகளை மென்டர் பண்ணி வளர்க்க அதெல்லாம் மனைவிட்டு விட்டுருவாங்க அல்லது கணவன்ட்ட விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி குத்தகைக்கு விடாதீங்க. நம்ம ஆண்டவரோடு உள்ள நேரத்தை செலவு பண்ண அதுக்கு வேணும். உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிறதையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதையும் கர்த்தர் சொன்னதுனால உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதையும் பார்ப்பார்களானால் ஒரு நாளும் கெட்டு போகார்கள். நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன விரும்புறாரு, பர்சனலா நம்ம ஜெபம் பண்ணணும், அடுத்து குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ஊழியத்தின் வாழ்க்கைக்கு வர வேண்டும். அந்த முதல் காரியம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு. 2வது காரியம் மனசலிச்சு போறது. என்னடா இது அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும், மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், குறைவிலையும் நான் இருப்பேன், நிறைவிலையும் நான் இருப்பேன். பவுல் என்ன சொல்லுகிறாரு, எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த மனரம்யம் வரும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு நாள் இந்த சலிச்சு போகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வராது. கடைசியா நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு, எப்பா உன்னுடைய பாவ வாழ்க்கை, ஒருவேளை நம்ம பெரிய பாவத்தில் யாராவது நீங்க புதுதா வந்திருக்கீங்க அல்லது மறைவான குற்றத்தோடு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமா இல்லாமல் இருந்தால் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஊழியம் செய்கிறது உண்மைதான். ஒருவேளை டியூவல் லைஃப் இருக்குமா இருக்கும், 2 வாழ்க்கை இருக்குமா இருக்கும். அந்த 2 வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில நமக்கு உதவி செய்வாராக. அதை நம்ம செய்யும் போது அதை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் இருக்கிற வண்ணமாக நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி அடுத்த படிக்கு போகிறதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மத்தியான நேரத்தில் நம்ம அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம எழுப்பி நிற்போமா. மதிய உணவுக்கு போறதுக்கு முன்னால் இந்த 3 காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் ஒத்து, ஆண்டவரே நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தது உண்மைதான், இந்த 3 காரியங்களையும் எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிறேன். எல்லாம் எழுப்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவர். என்ன வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்ம துதிப்போமா. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்த
நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பாம் அசுத்தம் யாவும், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பாம் அசுத்தம் யாவும் போக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மத்தியான வேளையில ஆண்டவரே, நாங்கள் குறைவுபட்ட பகுதிகளை கர்த்தர் எங்களுக்கு சொல்லி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு புதிதாக எங்களை நாங்கள் ஆண்டவரை ரீகமிட் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அனுதினமும் உமக்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட வேண்டிய காரியங்களையும் நாங்கள் செய்கிறதற்கு எங்களை அப்படியே இந்த மத்தியான வேளையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனம் சலித்து கொண்ட பகுதிகளை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய தலைவர்களை குறித்து ஆண்டவரே, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, தொழிலை குறித்து ஆண்டவரே, மனம் சலிப்படைந்த பகுதிகளை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனரமியமாய் இருப்பதற்கு எங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த மத்தியான வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவ வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, அசுத்தமான காரியங்களை எங்கள் மனதிலிருந்து மாற்றும் ஆண்டவரே. பேச்சிலே, நினைவிலே, பார்வையிலே, உணர்வுகளிலே நாங்கள் செய்த தவறுகளை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேர் சொல்லி அழைத்த கர்த்தருடைய கையில ஆண்டவரே, வல்லமையான கருவியாக பயன்படுத்தத்தக்கதாக எங்கள் பாவ வாழ்க்கையை எங்களிருந்து மகற்றி போடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் முத்திரையிட்டு பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பேர் உம்மால் இணைக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் பிள்ளைகள் என்று கூட சொல்லுகிற ஒரு பேர் எங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்க்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம்.